ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 4 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி துண்டு, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு. இப்போ இதை மூடி 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் மில்கி மிஸ்ட் பன்னீர். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 பிரியாணி இலை, 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பொடிசா. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச மசாலா இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சிலாம் நல்லா சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. சப்பாத்தி நான்க்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.